தேவனுடைய அன்பின் தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்ட இச்சபையின் பிரதிபலிக்கும் ஆண்டின் அறிக்கையை வாசிப்பதற்கு தேவன் காட்டின கிருபைக்காக ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன். புதுவருட ஆராதனையில் சங்கீதம் 92:12 சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அந்த ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏலிம் கொடுகை ஜனவரி மாதம் 14, 15, 16 நடைபெற்றது. இதில் பாஸ்டர் சாம் ஜெயபால், பாஸ்டர் சர்க்குணம் மற்றும் டாக்டர் காசி பாண்டியன் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். வாலிபர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக சபை வாலிபர்களின் தரிசனத்தை தட்டி எழுப்பும் வகையில் டாக்டர் அசோக் குமார் தரிசனம் பெற்ற வாலிபன் என்ற தலைப்பில் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். மற்றும் பிரதர் லாசரஸ் நாச்சியப்பன் ஊடகத்தின் மூலமாக கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிப்பது என்ற தலைப்பில் பேசினார். இதில் 50க்குட்பட்ட சபைகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு முதன்முறையாக மார்ச் மாதம் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்களிலும் 72 மணி நேர தொடர் ஜெபம் நடைபெற்றது. இதில் SPC சார்பாக பல போதகர்களும் சபை மக்களும் கலந்து கொண்டனர். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி மற்றும் ஈஸ்டர் தேவ செய்தி நம் சபையின் தலைமை போதகரால் வழங்கப்பட்டது. ஏப்ரல் 6 அன்று VBS ட்ரெய்னிங் SPCயின் மூலம் பாஸ்டர் சார்ல்ஸ் சந்திரன் தலைமையில் நடத்தப்பட்டது. அதில் கன்னியாகுமரியிலிருந்து வந்த பாஸ்டர் ஷெயின் ஜஸ்டின், பாஸ்டர் ஜெபித் மற்றும் பாஸ்டர் ரபுனி அவர்களால் ஆசிரியர்களுக்கு பாடல், நடனம் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டது. அன்று பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஏப்ரல் 11ஆம் தேதி டாக்டர் நிக்கல்சன் அவர்களால் முழு வேதாகம பயிற்சி வழங்கப்பட்டது. ஏலிம் திருச்சபை ஆன்மீக பணியில் மாத்திரமல்ல, சமுதாய பணியிலும் தன் தடத்தை பதிக்க மறக்கவில்லை. கோடை காலத்தில் மோர்பந்தல் அமைத்து நீரும் மோரும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வந்தனர். இதில் அநேக பொதுமக்கள் பயனடைந்தனர். ஏப்ரல் மாதம் கடைசி 2 வாரங்களில் திருவரம்பூர், திருநெடுங்குளம், பொன்மலைப்பட்டி ஆகிய பகுதிகளில் ஏரியா VBS நடைபெற்றது. இதில் அநேக சிறுவர்கள் பங்கேற்றுக் கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டார்கள். மே மாதம் 1, 2, 3 ஆகிய நாட்களில் நமது திருச்சபையில் VBS நடைபெற்றது. அநேக சிறுவர்கள் பங்கு பெற்றுக்கொண்டு ஆடலும், பாடலும் மற்றும் வேத வசனமும் கற்றுக்கொண்டு பயனடைந்தனர். மே மாதம் 12ஆம் தேதி அன்னையர் தினத்தன்று நமது சபையின் தாய்மார்களின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளின் வளர்ப்பை பற்றியும் சகோதரி செல்வம் கிளெமெண்டால் சிறப்பு செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஜூன் 17ஆம் தேதி டாக்டர் சீகேம் இறையியல் ஆலோசனை மற்றும் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஆலோசனை வழங்குவது என்று பயிற்சி அளித்தார். ஜூன் மாதம் 21, 22, 23 ஆகிய நாட்களில் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் விஜயகாந்த், டாக்டர் ஜெசந்த் டேவிட் மற்றும் பாஸ்டர் பெனட்டோ ஸ்டீஃபன் அவர்களால் ஏலிம் திருச்சபையில் விடுதலை கூட்டங்கள் நடைபெற்றது. அதில் சபை மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விடுதலை பெற்றுக் கொண்டனர். ஜூன் 29ஆம் தேதி SPC சுகாதாரத்துறை தலைமையில் ஏலிம் காருண்யம், ரத்னா குளோபல் மருத்துவமனை மற்றும் த ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை இணைந்து நம் திருச்சபையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் அநேக பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
ஜூலை மாதம் 14ஆம் தேதி டாக்டர் கந்தவேல் அவர்களால் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னிங் நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற அனைவரும் பல்வேறு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டனர். ஜூலை 17, 18, 19 ஆகிய நாட்களில் கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் கேத்தலிக் மிஷன் மூவ்மெண்ட் என்ற மீட்டிங் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நமது தலைமை போதகர் அவர்களும் திருச்சியில் மற்ற போதகர்களும் கலந்து கொண்டனர். ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஞாயிறு ஆராதனையில் ஃபாதர் மார்ட்டின் ஜோன்ஸ் அவர்களால் தேவ செய்தி சபை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி டாக்டர் சீகேம் அவர்களால் பிறருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி என்ற தலைப்பில் சபை மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று கம்பம் மாவட்டத்தில் கேத்தலிக் மிஷன் மூவ்மெண்ட் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நமது தலைமை போதகர் SPCயின் சார்பாக பங்கேற்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று கல்ட் ப்ராபசி, அதாவது கள்ள உபதேசம் அல்லது கள்ள தீர்க்க தரிசனத்தை பற்றி சபை மக்களுக்கு தெளிவூட்டும் விதத்தில் டாக்டர் சீகேம் அவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அக்டோபர் 13ஆம் தேதி அன்று நமது திருச்சபையில் உள்ள அனைத்து போதகர்களையும் கனப்படுத்தும் விதமாக சிறப்பு ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. அதில் அனைவருக்கும் சிறப்பு அன்பளிப்பு வழங்கப்பட்டது. தேவ ஊழியர்களின் சங்கமம் 23 அக்டோபர் அன்று நமது திருச்சபையில் SPC சார்பாக SPCயிலிருந்து அனைத்து போதர்களும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர். குடும்பங்கள் சபையின் மிகப்பெரிய அங்கம். அதை சிறப்படுத்தும் வகையில் நவம்பர் 9ஆம் தேதி அன்று பிரதர் பால் ஐசக் மற்றும் சிஸ்டர் ஷைலா ஐசக் அவர்களால் ஃபேமிலி கவுன்சிலிங் நடத்தப்பட்டது. அதில் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பது எப்படி, தம்பதிகள் கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவது எப்படி போன்ற அனைத்து தலைப்புகளின் கீழ் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நவம்பர் 10ஆம் தேதி அன்று சிறப்பு ஆராதனை நம் சபையில் நடத்தப்பட்டது. பிரதர் பால் ஐசக் மற்றும் சிஸ்டர் ஷைலா அவர்கள் கணவன் மனைவியாய் இணைந்து ஆராதனை நடத்தினர். சிஸ்டர் ஷைலா அவர்கள் தன் வாழ்க்கை சாட்சியை மக்களிடையே பகிர்ந்து கொண்டனர். நவம்பர் 11 முதல் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நமது திருச்சபையில் உபவாச ஜெபம் நடைபெற்றது. அதில் திருச்சபை மக்கள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற்றனர். சபை மக்களின் பொருளாதார வாழ்வும் மேம்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்ட சபை நவம்பர் 12ஆம் தேதி அன்று த பிபிலிக்கல் வே ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது வேதாகம அடிப்படையில் பொருளாதாரத்தை கையாள்வது எப்படி என்ற தலைப்பில் ரெவரண்ட் ஞானராஜ் சபை மக்களுக்கு தெளிவூட்டும் விதத்தில் கற்றுக் கொடுத்தார். நவம்பர் 22ஆம் தேதி நமது சபையில் CPC ட்ரைனிங், அதாவது சிறுவர் ஊழியம் செய்வதற்கான சிறப்பு பயிற்சி டாக்டர் கிறிஸ்டோபர் ஞானதுரையால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. இந்த ஆண்டு சற்று விசேஷ விதமாக டிசம்பர் 2 முதல் 22 வரை 20 நாட்களும் ஏலும் திருச்சபையிலிருந்து 21 இடங்களுக்கும், பொன்மலை ஏலும் திருச்சபையிலிருந்து 12 இடங்களுக்கும் குழுவாக பிரிந்து சென்று கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவித்தனர். பகுதி மக்களுக்கு கேக் மற்றும் ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் என்ற கைப்பிரதியும் வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 13 இடங்களில் சில்ட்ரன்ஸ் பார்ட்டி கிளப் நமது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இல்லங்களில் நடைபெற்றது.
இதில் ஏறக்குறைய 220 சிறுவர்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நம் ஏலிம் சபையின் வருங்கால தூண்களாகிய சிறுவர்கள் யாவரும் இணைந்து பாட்டு பாடி நடனமாடி வேத வசனத்தை மனனம் செய்து ஒப்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உத்தம விதவைகளை கனம் பண்ணு என்ற வேத வார்த்தையின் அடிப்படையில் டிசம்பர் 22ஆம் தேதி நம் திருச்சபையின் விதவைகளை கனப்படுத்தும் விதத்தில் அவர்களுக்காக விசேஷித்த கூடுகை அமைத்து உணவு வழங்கி உடை வழங்கி திருச்சபை விதவைகளை கனப்படுத்தியது. டிசம்பர் 24ஆம் தேதி நடைபெற்ற கிறிஸ்துமஸ் ஆராதனையில் ரெவரண்ட் வின்சென்ட் ராஜ் மற்றும் சகோதரி கலா வின்சென்ட் அவர்கள் கலந்து கொண்டு ரெவரண்ட் வின்சென்ட் ராஜ் அவர்களால் தலைமை சபையிலும் பொன்மலைப்பட்டி சபையிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு 18 ஞானஸ்தானங்களும் 3 திருமணங்களும் குழந்தை பிரதிஷ்டைகளும் நடைபெற்றது. கடந்த ஆண்டு தேவனுடைய கரம் நம்மை தாங்கி விழுந்த இடங்களில் நம்மை தூக்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கில் தேற்றி இடுக்கண்களில் நம்மை தப்புவித்து வாதை அணுகாமல் காத்து செம்மையான வழிகளில் நம்மை நடத்தி கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி நன்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். காலங்கள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் வருடங்கள் மாறினாலும் என்றும் மாறாத நம்முடைய தேவாதி தேவன் இந்த புதிய பெருக்கத்தின் ஆண்டில் நம்மை பண்படுத்தி பயன்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பரிகாரியாக பாதுகாவலராக போதகராக மெய்ப்பராக நம்மை பெருக செய்வாராக. God bless you.